ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி அயில மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ அயில மீன் எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன தக்காளி, வெந்தயம், ஒரு 20 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைசல், தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மீன் குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சமைக்கிறதுக்காக இரும்பு வானல் எடுத்திருக்கோம், இரும்பு கடாய். தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு வெந்தயம், ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிட்டோம் வெந்தயம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் ஒரு கப்பு உரித்து வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே தக்காளியும் நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதுவும் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு உப்பு. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் உப்பு போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டால் சீக்கிரம் அந்த தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் செவந்து வரும், மசிஞ்சு வரும். அதனால் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி திரண்டு வரும்போது தேவையான அளவு நம்ம எவ்வளோ புளி கரைசல், நமக்கு ஒவ்வொருத்தவங்க புளி கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கம்மி சாப்பிடுவாங்க. அப்போ அந்த புளி கரைசலையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி திரண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி. குழம்பு இப்போ கொதிச்சு வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அயில மீனை நம்ம குழம்புல போட்டாச்சு. இது போட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஏன்னா மீன்லாம் ரொம்ப சீக்கிரம் அது வெந்துடும். ஒரு 15 மினிட்ஸே ரொம்ப ஜாஸ்தி தான், 10 to 15 மினிட்ஸ் போதுமானது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா அந்த ஹீட்டுலேயே அது வெந்துடும் மீன். இப்போ நமக்கு அயில மீன் குழம்பு ரெடியாகி வந்தாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம்.